ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய, பெரிய எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜோட கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, இது நம்ம காரில் போடுறப்ப எடுத்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகி தலைகீராக எடுத்துட்டாங்க தெரியாமல். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி வைஸும் சரி கொஞ்சம் ஷேக் ஆகி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசி ஈஸியாக லேண்டு வாங்கிக்கலாங்க. ஸோ நல்ல லேண்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரே பவுண்ட்ரியாக வந்திருக்கு. ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இதுவும் கலந்துருக்கு. நஞ்சையும் புஞ்சியும் 2 இருக்குங்க. ஸோ புஞ்சியும் இருக்குது, நஞ்சையும் இருக்குது. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட், உங்களுக்கு எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 பேர் வருவாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 8 பேர் வராங்க. எல்லோரும் ஜாயின் பண்ணி தாங்க தந்துடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வருங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பெரிய எக்ஸ்டெண்ட்டாக லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. அதுவும் தார் ரோடு ஃப்ரண்டேஜோட அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகும். லே அவுட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லேண்ட் சூட் ஆகாதுங்க. ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் லேண்ட் சூட் ஆகும். நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கிணறு, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 2ம் கொஞ்சம் பெரிய பெரிய கிணறு தான். இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக கரும்பாக தான் போட்டிருக்காங்க. ஒரு 30 ஏக்கர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கிணறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான கிணறு தான், ரொம்ப பெரிய கிணறுலாம் இல்லை. அந்த 2 கிணறு ஒரு 150 ஏக்கரு இல்லை ஒரு 200 ஏக்கருக்குள்ளே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ புஞ்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250, 300 ஏக்கர் வருங்க. மீதி எல்லாம் நஞ்சையில் தான் வருது. ஸோ 70% ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நஞ்சையில் தான் வருது. மீதி ஒரு 200 ஏக்கர், 250 ஏக்கர் புஞ்சையில் வருதுங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 7500லேருந்து 8000 அடிக்கு மேலே இருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ். ரோடு வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23 அடி ரோடுங்க தார் ரோடு. பஸ் போர் ரூட்டு தான் நம்ம லேண்டு. ஸோ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட்டு தான். கண்டிப்பாக நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த லேண்டை அவங்க பிரிச்சும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ஒரு 200 ஏக்கர், 300 ஏக்கர் அது மாதிரி பிரிச்சும் வாங்கிக்கலாம். அதுக்குன்னு 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர் அது மாதிரி பிரித்து தரமாட்டாங்க. அதுவும் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 300 ஏக்கர் இல்லை ஒரு 250 ஏக்கர் பிரித்து தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது இன்னும் அவங்க ஃபைனல் டிசிஷனுக்கு வரல. யாராவது மொத்தமாக கேட்டாங்கன்னா மொத்தமாக தந்துடுவாங்க. அப்படி இல்லை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா பிரிச்சும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க மோஸ்ட்டாக ஃபுல்லாக தரத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி யாராவது மொத்தமாக பையர் சேர்ந்து வந்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிச்சும் தரத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல லேண்டு கம்மி பட்ஜெட்டுக்கு. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு ஜம்பிங்கில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 300 ஏக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கில் இருக்குது. ஒரு 200 ஏக்கர் திரும்பி வருது. திரும்பி இன்னொருத்தர் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்மளது வருது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏரியா வந்து நம்ம ஜம்பிங்கில் வருது. ஒரு 300 ஏக்கர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரோட் டச்லேருந்து இருக்குது. மீதி ஃபுல்லாக பின்னாடி வந்து 2-3 பேரை கைனி தாண்டி போகிற மாதிரி இருக்குங்க. ஜம்பிங்கில் இருக்குது. மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா வந்து செம்மண் மாதிரி வரும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு மண் மாதிரி தான் வரும். கொஞ்சம் களிமண் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ 2-3 மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது இந்த லேண்டில். இது செட் ஆகணும் பாருங்கள். கால் பண்ணுங்கள். அப்படி நான் கால் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன். ஃபைனல் ரேட்டாக ஒரு ஏக்கர் வந்து 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசினா ஒரு 4 லட்சம் ஃபைனல் ரேட்டாக வருவாங்க. ஒரு ஏக்கர் வந்து 4 லட்சம் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்